ஹல்லேலூயா! நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? வழக்கம் போல இன்றும் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? உம்மை திறந்து உம் அன்பை மறந்து, உம்மை திறந்து உம் அன்பை மறந்து, நான் எங்கே போவேன் நாதா? இம்மையில் உம் அன்பை யார்தான் தர முடியும்? இம்மையில் உம் அன்பை யார்தான் தர முடியும்? என் நேசரே நேசரே, என் நேசரே நேசரே, உம்மை திறந்து உம் அன்பை மறந்து. 71வது சங்கீதம் 9வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பெலன் ஒடுங்கும்போது என்னை கைவிடாமலும் இரும். முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பெலன் ஒடுங்கும்போது என்னை கைவிடாமலும் இரும். எப்பவாவது நீங்க இந்த மாதிரி ஒரு ஜெபத்தை பண்ணிருக்கீங்களா? நாம வாலிப பிராயத்தில் இருக்கும் பொழுது நல்ல பெலத்தோடு இருப்போம், ரொம்ப சுறுசுறுப்பா இருப்போம். எந்த விஷயமா இருந்தா கூட நாம யாரையும் சார்ந்திருக்காம நமக்கு நாமே எல்லாத்தையும் சாதிக்க முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் ஒரு மனிதன் வயது முதிர்ந்த காலத்துக்கு வருகிற போது அது அவனுக்கு மிக பலவீனமான காலமாயிருக்கும். அவனுக்கு ஒரு துணை தேவைப்படும். சிறு குழந்தைகளுக்கு எப்படி ஒரு துணை தேவையோ அதேபோல வயதானவர்களுக்கும் கூட ஒரு துணை தேவைப்படுகிறது இல்லையா? காரணம், தங்களுக்கு தாங்களே எல்லா வேலைகளையும் செய்ய முடியாது. சில வேளைகளில் அவர்களாக எழுந்திருக்க முடியாது, நடக்க முடியாது, சாப்பிட முடியாது. அப்படிப்பட்ட தருணங்களிலே யாராவது ஒருவர் அவர்களை பராமரிக்க வேண்டி இருக்கின்றது. சிறு பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் பெரியவர்களாவார்கள். பெரியவர்களான பிறகு அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு தாய் தகப்பனாகிறார்கள். அதற்கு பிறகு தங்கள் பிள்ளைகளுக்கே அவர்கள் பிள்ளைகளாக மாறிவிடுகிறார்கள். அதற்காகத்தான் இங்கே பக்தனான தாவீது இவ்வாறு சொல்லுகின்றான், முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பெலன் ஒடுங்கும்போது என்னை கைவிடாமலும் இரும். தாவீது தன்னுடைய சிறு பிராயத்திலேயே தேவனை துதிக்க கற்றுக்கொண்டிருந்தவன். தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே ஒரு பெரிய சக்கரவர்த்தியாகவானான். அநேக போராட்டங்கள், அநேக சிரமங்கள் மத்தியிலும் கூட தேவனுடைய துணையினாலே அநேக நன்மைகளை பெற்றிருந்தான். ஆனால் சக்கரவர்த்தியானதற்கு பிறகு சில காரியங்களில் அசட்டையாயிருந்தது. தேவ பிரசன்னத்தை அவன் இழந்து போனான். ஆனால் அதற்காக மனஸ்தாபப்பட்டு திரும்பவும் தேவனிடத்திலே சமாதானமாகி பழைய பக்தி வாழ்க்கையை திரும்பவும் தொடர அவன் ஆரம்பித்தான். தேவன் நம்மை மன்னிப்பார். ஆனால் தெரிந்து தெரிந்து தப்பு செய்து கொண்டே இருந்தால் அதன் பிரதிபலனை அனுபவித்தே ஆக வேண்டும். தாவீது தேவனை அறிந்தவனாகத்தான் இருந்தான், ஆனாலும் தவறு செய்துவிட்டான். பிறகு மனஸ்தாபப்பட்டு தேவனிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொண்டான். ஆனால் பாவத்திற்கான பலனை தன்னுடைய வயதான காலத்திலே அவன் அனுபவிக்க வேண்டியிருந்தது. மிகுந்த வேதனைக்குள்ளானான், மிகவும் சோர்ந்து போய்விட்டான், மிகவும் அழுதான், உண்மையாய் மனஸ்தாபப்பட்டான். திரும்ப திரும்ப தேவனிடத்திலே போராடுவதை அவன் கற்றுக்கொண்டிருந்தான். அதனால்தான் அந்த போராட்டத்தினாலே தேவனுக்கு மிக நெருங்கி வந்தான். அப்போதுதான் இந்த பிரார்த்தனையை செய்கிறான், என்னுடைய முதிர் வயதிலே என்னை தள்ளிவிடாதீங்க, என்னுடைய பெலன் ஒடுங்குகிற வேளையிலே என்னை கைவிட்டு விடாதீங்க. முதிர் வயது என்பது கொஞ்சம் ஆபத்து நிறைந்த சூழல்தான். ஏனென்றால் வயதாகும்போது பலகீனமான நிலை ஏற்படும். தங்களுடைய வேலைகளை தாங்களே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வரும். அநேக பலவீனங்களாலே, வியாதிகளாலே பாதிக்கப்பட்டவர்களாகி மருந்து மாத்திரைகளை உட்கொண்டுதான் வாழ வேண்டும் என்கிற ஒரு நிலை, யாராவது ஒரு உதவிக்கு இருக்க வேண்டும் என்கிற சூழல் உருவாவதை நாம் எல்லோருமே அறிவோம். அதனால்தான் தாவீது இங்கே சொல்லுகிறான், என்னுடைய வயதான காலத்தில் ஐயா என்னை கைவிட்டு விடாதீங்க. சாதாரணமாக வயதாகிற காலத்தில் எல்லோரும் அவர்களை கைவிட்டு விடுகிறார்கள். பெற்ற பிள்ளைகளே கூட இந்த காலத்திலே தங்கள் தாய் தந்தையரை கைவிட்டு விடுவதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? ஒருவர் தன்னுடைய வேலையிலிருந்து ரிட்டையர்ட் ஆகும்போது வேலையிலிருந்து ஓய்வு பெறுகிறார். அதே வேலையிலே அவர் தனிமைப்படுத்தப்பட்டும் விடுகிறார். தன்னுடைய நண்பர்களோ தன்னுடைய கொலீக்ஸோ தன்னோடு இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது.
அது மட்டுமல்ல, வயதான காலத்திலே சரீரத்திலே அநேக பலவீனங்கள் ஏற்படுவதன் காரணத்தினாலே சிலர் இருக்கையிலேயோ படுக்கையிலேயோ இருக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. சில வீடுகளிலே பெற்றவர்களை கைவிட்டுவிட்டு அவருடைய பிள்ளைகள் வெளிநாடுகளுக்கு போவது, போய் தங்களுடைய வேலையிலே தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை பார்க்க வேண்டிய சூழலுக்குள் போவதை நாம் பார்த்து விடுகிறோம். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற அந்த வயதானவர்கள் தனிமை நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அந்த தனிமையை தாங்கிக் கொள்ள முடியாததினாலே உடல் ஆரோக்கிய குறைவு அல்லது மனச்சோர்வுக்கு ஆளாகி அநேக கஷ்டங்களுக்கு ஆளாகிறார்கள். எனவே எத்தனை பேர் இன்று இவ்விதமாக பிரார்த்தனை செய்கிறீர்கள்? ஆண்டவரே, என்னுடைய முதிர் வயதிலே என்னை தள்ளிவிடாதேயும், என் தாய் தந்தை என்னை விட்டாலும் கர்த்தாவே நீர் என்னை கைவிடாதேயும். நமக்கு வயதாகும்போது நம்முடைய தாய் தந்தை கூட இருக்க மாட்டார்கள். நம்முடைய பிள்ளைகள் அவர்கள் பிள்ளைகளுக்கு தாய் தகப்பன் ஆகிவிட்டதினாலே அவர்களை பார்க்கிறதிலே அவர்கள் மும்முரமாக இருப்பார்கள். எனவே நம்முடைய உறவுக்காரர்களோ நம்முடைய குடும்பஸ்தர்களோ நம்மை பார்க்காவிட்டாலும் தேவன் எனக்கு துணையாயிருக்கிறார் என்ற தைரியத்தோடு இருக்கும்போது அது வயதானவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும். வயதான நிலையில இருக்கிற இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அம்மா, ஐயா, தாய் தகப்பன்மார், தனிமையை அனுபவிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஆரோக்கிய குறைவினால் ஏற்படும் கஷ்டங்களுக்காக உங்களை நீங்களே வருத்திக் கொள்கிறீர்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து பாருங்கள். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 46 4வது வசனம். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன், இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். முதிர் வயது வரைக்கும் நான் செய்வேன் என்கிறார். நம்முடைய பிள்ளைகளை கூட நாம் ஒரு 4-5 வயதுக்கு பிறகு தூக்க மாட்டோம் இல்லையா? ஆனால் நம்முடைய தாயின் கர்ப்பத்திலிருந்து நம்மை சுமக்கிற நம்முடைய தேவன், நாம் தாயின் மடியில் உட்கார்ந்த அந்த நாளிலிருந்து நம்மை நேசித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவர், நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நமக்கு துணையாயிருக்கிற ஆண்டவர், நம்முடைய பலம் ஒடுங்குகிற வேளையிலும் நம்முடைய முதிர் வயதான நாட்களிலும் உலகத்தில் இருக்கிற எல்லோரும் நம்மை கைவிடுகிற போதும் கூட, நம்முடைய பிள்ளைகளை நம்மை கைவிடுகிற போதும் கூட, நான் உன்னை ஏந்துவேன் என்கிறார், நான் உன்னை சுமப்பேன் என்கிறார், நான் உன்னை ஆதரிக்கிறேன் என்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அதனால்தான் வயதான காலத்திற்கு வரும்போது சிலருக்கு பக்தி பெருகுகிறது. ஆனால் ஆண்டவரை நாம் உண்மையாக விசுவாசிக்கும் பொழுது அந்த பக்தியினுடைய வல்லமையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிப்போம். முதிர் வயது வரைக்கும் நான் உன்னை ஏந்துவேன் என்கிறார். உன்னுடைய நரை வயதிலே நான் உன்னை தாங்குவேன் என்கிற தேவன், உன்னை உண்டாக்கினவர் நானே, உன்னை காக்கிறவரும் நானே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னை உருவாக்கினவர் நான், உன்னை காக்கிறவரும் நான், ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே நம்முடைய வயதான நாட்களிலே நாம் தேவனை சார்ந்து கொள்வோம் என்றால், நம்முடைய முதிர் வயதிலே நாம் தேவனிடத்தில் ஜெபிப்போம் என்றால், அவருடைய துணையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அன்பு நிறைந்த அவருடைய கரங்கள் நம்மை அரவணைக்கும். அவருடைய செட்டைகளின் கீழ் நாம் சுகமாயிருப்போம். அந்த உறுதிப்பாடு நமக்கு கட்டாயம் இருக்கும். முதிர் வயது கொஞ்சம் பயங்கரமானதுதான். சரீரத்திலே அநேக பலவீனங்கள் உண்டாகும். நம்முடைய வேலைகளை நம்மாலே செய்ய முடியாத ஒரு சூழல் உண்டாகும். சிலருக்கு தெளிவாக பார்க்க முடியவில்லை என்று, சிலருக்கு கேட்க முடியவில்லை என்று, சிலருக்கு தாங்களாக எழுந்து நிற்க முடியவில்லை என்று, தாகத்தோடு ஏக்கத்தோடு கழித்துக் கொண்டிருக்கிறோம் என்று, சில நேரங்களில் தலை சுற்றி கீழே விழுந்து விடுகிறோம் என்று எத்தனையோ வயதான பெற்றோர்கள் கண்ணீரோடு சொல்கிறார்கள். சொந்த குடும்பத்தாரே கைவிட்டு விடுகிற போது பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்குள் தள்ளப்படுவதை நாம் பார்க்கிறோம். சாதாரணமாக கடினமாக உழைத்தவர்கள், வைராக்கியத்தோடு வாழ்ந்தவர்கள் வயதான காலத்துக்கு வரும்போது யாரையாவது சார்ந்திருக்க வேண்டியதை விரும்பாத நிலையிலே, தங்களுக்கும் பலனில்லாமல் யாரையும் சார்ந்தும் இருக்காமல் எவ்வளவோ தவிப்போடு தங்களை தாங்களே வெறுத்த ஒரு நிலையில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தேவனை சார்ந்திருப்பதை கற்றுக்கொள்ளுங்கள். முதிர் வயதிலே என்னை தள்ளிவிடாதீங்க ஆண்டவரே, உம்முடைய அன்பின் கரத்தினாலே எனக்கு துணை அருளிச் செய்யுங்க. என்னுடைய பலன் ஒடுங்குகிற வேளையிலே என்னை கைவிட்டுறாதீங்க. உம்முடைய பலத்தினாலே என்னை இடைக்கட்டி என்னை காத்துக்கொள்ளுங்க என்று ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஜீவனுள்ள தேவன் நமக்கு இருக்கிறார். நாம் அழைத்தால் பதில் சொல்லுகிற ஆண்டவர் இருக்கின்றார். நமக்கு வயதாகிவிட்டாலும் கூட நாம் அவருக்கு பக்கத்தில் இருக்கிறோம்.
அவருடைய கரங்களுக்குள் இருக்கிறோம் என்ற விசுவாசத்தோடு நாம் இருக்க வேண்டும். வயதான காலத்திலே நமக்கு ஆறுதல் தேவனுடைய ஆதரவு மட்டும்தான். அவரை முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் நாம் தேடும் பொழுது அவருடைய சகாயம் நமக்கு கிடைக்கும். எனவே வயதான காலத்தில் நாம் தேடும்போது கட்டாயமாக தேவன் நமக்கு ஆதரவு தருவார். வயதாக ஆக செத்துப்போக வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். ஆனால் ஆண்டவர் தருகிற வாழ்க்கையை ஆண்டு அனுபவித்து அவர் அழைக்கிற வேளையிலே அவருடைய ராஜ்யத்திற்கு போக தயாராக வேண்டுமே தவிர, உலகத்திலே கஷ்டங்கள் இருப்பதினாலே, சரீரத்திலே பலகீனங்கள் உண்டாவதினாலே மரித்துப் போக வேண்டும் என்கிற ஆசையோடு இருப்பது நல்லதல்ல. முதிர் வயதிலே நான் உன்னை தாங்குவேன், சுமப்பேன், காப்பேன் என்று தேவன் வாக்கு பண்ணியிருக்கின்றார். இனி எனக்கு இங்க என்ன வேலை இருக்கு? என் பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு நல்லா சம்பாதிச்சு காசு சேர்த்தும் வச்சுட்டேன், இனி நான் செத்து போகலாம் என்ற எண்ணம் அநேகருக்குள் இருக்கிறது. ஆனால் உங்கள் வயதான காலத்திலும் கூட நீங்கள் எழுச்சியுடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று, சுறுசுறுப்பாய் இருக்க வேண்டும் என்று, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். நீங்கள் தீர்க்காயுசுடையவர்களாய் இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கின்றார். இன்று அநேகர் முதிர் வயதை எட்டுவதற்கு முன்பாகவே பாதி வயதிலேயே இறந்து போய் விடுகிறார்கள் அல்லவா? ஆனால் நீங்கள் முதிர் வயது வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் தேவனிடத்திலும் தேவன் உங்களிடத்திலும் பரஸ்பர திட்டத்தோடு இருக்கிறீர்கள். ஆம், முதிர் வயது என்பது எவ்வளவு ஆபத்து நிறைந்ததோ, எவ்வளவு பலகீனம் நிறைந்ததோ, அதேபோல அவ்வளவு அனுபவம், அவ்வளவு ஆசீர்வாதமும் கொண்டதாக இருக்கிறது என்பதை யோசித்திருக்கிறீர்களா நீங்கள் என்றாவது? வாசிக்கலாம். சங்கீதம் 71:18 தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர்வயதும் நரைமயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடாதிரும். எதற்கு நரைமயிருள்ள முதிர்வயதாகும் வரைக்கும் தேவன் நமக்கு துணையாயிருக்க வேண்டும்? வயதானவர்கள் எவ்வளவு பிரச்சனைகளை அனுபவிக்கிறார்கள். ஆனால் வரப்போகிற யாவருக்கும், வரப்போகிற சந்ததிக்கு நான் உம்முடைய வல்லமையையும் உம்முடைய பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவுக்கு நீர் எனக்கு துணையாயிருக்க வேண்டும். வயதானவர்களுக்கு எத்தனை அனுபவங்கள் இருக்கும் பார்த்தீங்களா? எவ்வளவோ போராட்டங்களை ஜெயித்து, எவ்வளவோ பிரச்சனைகளையெல்லாம் ஜெயித்து அவர்கள் இன்று இந்த முதிர் வயதை அடைந்திருக்கிறார்கள் இல்லையா? வாலிப காலத்திலே அவர்கள் பெற்ற வெற்றிகள், குடும்பத்திலே அவர்கள் எதிர்கொண்ட சோதனைகள், பிரச்சனைகள், அவைகளெல்லாம் அவர்கள் வாழ்க்கையிலே எத்தனையோ அனுபவங்களை அது கொண்டு வந்திருக்கும். தேவனுடைய கரங்கள் எப்படியெல்லாம் அவர்களுக்கு பலப்படுத்தியது, அவர்கள் நம்பியிருந்த தேவன் அவர்களுக்கு எப்படியெல்லாம் நன்மை செய்தார் என்று சொல்லச் சொன்னால் கணக்கிலடங்காத விஷயங்களை அவர்கள் சொல்வார்கள் அல்லவா? அதனால்தான் வயதான நாட்களிலே உன்னுடைய அனுபவ ஞானத்தை வரப்போகிறவர்களுக்கு நீ சொல்ல வேண்டும். வரப்போகிற உன் சந்ததிக்கு நீ அறிவிக்க வேண்டும். பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் நீ ஆசீர்வாதமாயிருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. எத்தனையோ வயதானவர்கள் தங்களுடைய அனுபவங்களினாலே இன்றைய நாளில் இளைஞர்களுக்கு எவ்வளவோ அற்புதமான விஷயங்களை கற்றுக் கொடுக்கின்றார்கள் அல்லவா? அதிலும் முக்கியமாக தேவனை அறிந்தவர்கள் ஆவிக்குரிய அனுபவங்களை எவ்வளவு நேர்த்தியாக கற்றுக் கொடுக்கின்றார்கள். அதேபோலத்தான் தேவனை அறிந்திருக்கிறவர்கள் அந்த தேவனால் செய்யப்பட்ட பராக்கிரமமான காரியங்களை, அவருடைய அற்புதமான காரியங்களை, அவருடைய அன்பான கரங்களின் காரியங்களை இன்று கற்றுக் கொடுக்கிறார்கள் அல்லவா? தாய்மாரே, தகப்பன்மாரே, பெற்றோர்களாகிவிட்டோமே, தாத்தா பாட்டியாகிவிட்டோமே, பெரியவர்களாகிவிட்டோமே, வயதானவர்களாகிவிட்டோமே என்று கலக்கத்தோடு இருக்கிறீர்களா? நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதகரமாயிருக்க வேண்டும் என்றும் உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்றும் தேவன் உங்களுக்கு தீர்க்க ஆயுசை அருளியிருக்கிறார். நீங்கள் அவர்களுக்காக ஜெபிப்பீர்கள் என்றால் அவர்கள் அதிகமாக உயர்த்தப்படுவார்கள். தீமோத்தேயு தன்னுடைய வாலிப பிராயத்திலே பெரிய விசுவாசியாக இருந்தான். தன்னுடைய தாயினாலே, தீமோத்தேயுவின் முன்னோருக்கு இருந்த விசுவாசம் தன்னுடைய தாய்க்கு வந்தது. அந்த தாயினுடைய விசுவாசத்தினாலே இளம் பிராயத்திலே எவனும் விசுவாசியாகி பின்னாளில் ஒரு பெரிய தேவ மனிதனானான். ஆம், நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதகரமாக இருப்பீர்கள். நீங்கள் அவர்களுக்கு ஏதோ பாரமாக இருக்கிறோம் என்று எண்ணாமல் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நீங்கள் பெற்ற அனுபவங்களை, தேவனுடைய அன்பை குறித்த சுவிசேஷங்களை, தேவன் உங்களுக்கு செய்த அற்புதமான ஆச்சரியமான காரியங்களை, குடும்ப வாழ்க்கையிலே அனுதினமும் தேவனுடைய கிருபையினாலே நீங்கள் பெற்றுக்கொண்ட
நன்மைகளையெல்லாம் குறித்து உங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் தெரியப்படுத்துங்கள். நீங்கள் இன்னும் ஜீவனோடு இருக்கிறீர்கள் என்றால் இந்த வயதான காலத்திலும் கூட உங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் அவர்களைப் போன்ற அநேக இளம் பிராயத்தினருக்கும் தாயை இழந்தவர்களுக்கும் தகப்பனை இழந்தவர்களுக்கும் நீங்கள் ஆதரவாக இருப்பீர்கள். நீங்கள் உங்கள் முதிர் வயதை குறித்து யோசிக்காமல் உங்கள் வாழ்க்கையினாலே தேவன் உங்கள் மீது வைத்திருக்கிற திட்டத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் முதிர் வயதிலே உங்களை சுமக்கிற தேவன் இருப்பதினாலே, உங்களை தம்முடைய கரங்களில் ஏந்துகிற தேவன் இருப்பதினாலே, உங்களை கைவிட மாட்டேன் என்று வாக்கு கொடுத்தவர் உன் தாயின் கர்ப்பத்திலே இருந்து உன்னுடைய கடைசி கல்லறை வரைக்கும் உனக்கு துணையாய் இருக்கிறவர் என்பதனாலே, அவருடைய ராஜ்யத்தின் வாரிசாக போய் சேருகிற வரையிலே நம்மை அவர் கைவிட மாட்டார் என்கிற ஒரு சத்தியத்தை நீங்கள் விசுவாசித்து உணர்ந்து கொண்டு மரணத்தை எதிர்கொள்ள முடியும் என்கிற தைரியத்தோடு நாம் இருக்கிறோம் என்றால், தேவனுக்கு முன்பாக சாட்சியாக நின்று அதை காண்கிற அநேகர் உன்னுடைய ஆண்டவரை, உன்னுடைய தேவனை, நீர் நம்பின தேவனுடைய அற்புத ஆச்சரிய காரியங்களை பார்த்து அந்த இயேசு கிறிஸ்துவின் பட்சமாய் திரும்புவார்கள். வயதானவர்களே, சோர்ந்து போயிடாதீங்க. எத்தனையோ பலகீனத்தோடு நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற விஷயம் தேவனுக்கு தெரியும். நாட்களிலே பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு படுக்கையில் இருக்கிற அநேக வியாதியஸ்தர்கள் உண்டு. முழங்கால் வலியினாலே நடக்க முடியாதவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் எத்தனையோ பேர் குறிப்பாக இந்த சுகர் வியாதியினாலே பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் அநேக வியாதிகளுக்கு ஆளானவர்கள் இருக்கிறார்கள். நீங்களும் அப்படி இருக்கிறீர்களா? ஆண்டவரால் உங்களை குணப்படுத்த முடியும். உங்களுடைய பலவீனத்தின் மத்தியிலே ஆண்டவருடைய கரம் உங்களுக்கு துணையாக இருந்து உங்களை பலப்படுத்த முடியும். விசுவாசிங்க, தேவனிடத்தில் விசுவாசம் வைங்க. உங்களுடைய பலவீனத்தை நினைத்து நினைத்து நீங்கள் சோர்ந்து போகாமல் தேவனிடத்திலே விசுவாசம் வைங்க. இந்த உலகத்திலே வாழும் நாள் வரைக்கும் நீங்கள் சமாதானத்தோடு இருக்க முடியும், ஆரோக்கியத்தோடும் இருக்க முடியும். இந்த உலகத்தை விட்டு போகும்போது நீங்கள் பரலோக ராஜ்யத்தின் வாரிசாக ஆகவும் முடியும். இதை மறக்கவே கூடாது. ஒவ்வொருவரும் மரித்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் மரித்ததற்கு பிறகு ஒரு நித்திய ஜீவன் இருக்கிறது. அந்த நித்திய வாழ்க்கைக்காக நாம் இந்த வாழ்க்கையிலேயே தயாராக வேண்டும். இந்த வாழ்க்கையிலே இந்த சரீரத்தால் செய்த காரியங்கள் எல்லாவற்றுக்காக தேவனிடத்தில் நாம் கணக்கு கொடுக்க வேண்டியிருப்பதினாலே நமக்கு கொடுக்கப்படுகிற வேலையை உண்மையும் உத்தமமாக செய்து நம்முடைய ஆண்டவருடைய நாமத்தை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக மகிமைப்படுத்த வேண்டும். வயதான நிலையில் இருக்கிற தாயே, தந்தையே, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார் என்று, ஆண்டவர் உன்னை குணப்படுத்துவார் என்று, ஆண்டவர் உனக்கு ஆதரவாயிருப்பார் என்று நீ விசுவாசத்தோடு நிம்மதியாக இரு. அதே சமயத்திலே நான் இன்னும் என்னுடைய பிள்ளைகளுக்கும், என்னுடைய வீட்டாருக்கும், என்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும், என்னை சுற்றி இருக்கிறவருக்கும் நான் எதற்காவது பயன்படுவேனா? எனக்கு தேவன் தந்த அனுபவங்களை நான் பகிர்ந்து கொள்ள முடியுமா? நான் அவர்களுக்காக தேவ சந்நிதியிலே விண்ணப்பம் பண்ண முடியுமா என்ற இந்த விஷயங்களை நீங்கள் நினைவு கூர்ந்து ஆண்டவருடைய சந்நிதியிலே தொடர்ந்து ஜெபிப்பதை நீங்கள் பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வீட்டிலே வயதானவங்க இருக்காங்களா? நீங்க உங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களை, வயசானவங்களை, அல்லது உங்க தாத்தாக்களை, அல்லது உங்க பாட்டிகளை நீங்க நல்லா பார்த்துக்கிறீங்களா? அன்போடு அவங்கள நடத்துறீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்போ நாங்கள் வாலிபர்களாக இருக்கிறோம் என்று நினைக்கிறவங்க, இப்போ நாங்கள் ரொம்ப பலமாக இருக்கிறோம், பராக்கிரமசாலியாக இருக்கிறோம் என்று நினைக்கிற மத்திய வயசில் இருக்கிறவங்க, இன்னும் கொஞ்சம் காலத்தில் நீங்களும் வயதானவர்கள் ஆவீங்க என்கிற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுப்போம். இன்று வயதான நிலையில் இருக்கிற நம்முடைய அப்பா அம்மாவை நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோம்னா நாளைக்கு நம்ம பிள்ளைங்க நம்முடைய வயதான காலத்தில் நம்மளை அன்பா பார்த்துக்குவாங்க. எனவே உங்களுடைய தாய் தகப்பனை அலட்சியம் பண்ணாதீங்க. முதிர் வயதை அடையும் போது உன்னுடைய தாயை அசட்டை செய்யாதே என்று கூட தேவ வாக்கியம் சொல்லுகிறது. வயதாகிவிட்டது, பலகீனமாயிருக்கிறார்கள் என்று அவர்களை அலட்சியப்படுத்தாதீங்க, அவங்கள அவமானப்படுத்தாதீங்க. அவங்க சொல்றதை கேளுங்க. அவங்களுடைய அனுபவ ஞானத்தை அவர்கள் பகிர்ந்து கொள்ளும்போது அதை கேட்டு அவர்களை ஆதரிப்பதற்கும் அவர்களுக்கு ஆறுதலாக இருப்பதற்கும் நீங்க கற்றுக்கொள்ளுங்க. அதை விட்டுவிட்டு வயசானவங்களை நீங்க துன்பப்படுத்தினா, வயசானவங்களை நீங்க அலட்சியப்படுத்தினா அதற்குண்டான பலனை நீங்கள் தான் அறுக்க வேண்டும். நம்முடைய வீடுகளிலே இருக்கிற வயதான அப்பா அம்மாவை நாம் தான் அன்பாக பார்த்துக்கொள்ள வேண்டும். அம்மா சாப்பிட்டீங்களா, அப்பா சாப்பிட்டீங்களா என்ற ஒரு வார்த்தை அவருடைய இருதயத்திற்கு எவ்வளவோ ஆறுதலாக இருக்கும் தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் அது ஒரு தெம்பையும் அவர்களுக்கு ஒரு பலத்தையும் கொடுக்கும். நீங்க சாப்பாடு கொடுக்குறீங்களோ இல்லையோ அது அடுத்த காரியம். ஆனால் அன்பா இப்படி கேட்கும்போது என்னை பார்த்து கொள்ளுகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று அவர்கள் சந்தோஷமா இருப்பாங்க. ஒருவேளை உங்க வீட்டில் இல்லைனாலும் அவங்க எங்க இருந்தாலும் குறைந்தபட்சம் இன்னைக்கு தான் செல்போன்லாம் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு ஃபோன் பண்ணி அம்மாவையோ அப்பாவையோ அன்பா விசாரிப்பது, முதிர் வயதில் இருக்கிற அப்பா அம்மாவை
ஆதரிப்பதை கற்றுக்கொள்ளுங்க. அதனால நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்கள் பிள்ளைகளும் கூட நீங்கள் செய்கிற இந்த காரியங்களை அவர்களும் கற்றுக்கொள்வார்கள். தேவனுடைய திட்டமும் அதுதான். பெற்றோர்கள் வயதான நிலைக்கு வரும்போது அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களை பார்த்துக்கொள்ள வேண்டும். பிறகு அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களை பார்த்துக்கொள்வார்கள் என்பதுதான் தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. வயதான காலம் ஆபத்தானதுதான். முதிர் வயதை எட்டிய அநேகர் இந்த பிபி சுகர் மாத்திரைகள் வாங்குவதற்கே குறைந்தபட்சம் ஒரு 4-5 ரூபாய் மாதத்துக்கு ஆகிறது என்று ஒருவர் கணக்கு சொன்னார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் வாங்குகிற அந்த பென்ஷன் கூட போதாததினால் அதற்கு உதவுவோரும் இல்லாமல் சோர்ந்து போய் கிடக்கிறார்கள் என்று அவர்களை ஆதரிக்க வேண்டிய கடமை, அவர்களை நன்றாக பார்த்துக்கொள்ள வேண்டிய கடமை அது உன்மீது இருக்கிறது. ஒருவேளை நீயே கைவிட்டு விட்டாலும் ஆண்டவர் அவர்களை வேறு விதமாக ஆதரிப்பாரே தவிர கைவிடவே மாட்டார். அதனால்தான் சொல்லுகிறேன், தாய் தகப்பன்மார் என் பிள்ளைகள் என்னை கைவிட்டு விட்டார்களே என்று கலங்காமல், என் சிருஷ்டிகர்த்தா, என்னை உருவாக்கினவர், என் பரலோக பிதா என்னை ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். இந்த வயதான காலத்திலும் கூட என்னை போஷிக்கிறவர் அவரே, என்னை காக்கிறவர் அவரே, எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து திருப்திகரமான வாழ்க்கை வாழும்படியாக இயேசு கிறிஸ்து எனக்கு உதவி செய்கிறார் என்று அநேகர் சாட்சி சொல்லுவதை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எனவே நீங்களும் ஆண்டவராகிய இயேசுவின் மீது விசுவாசம் வையுங்கள். வயதான காலத்திலே நீங்கள் இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருக்க வேண்டும். நீங்கள் ஆனந்தமாக, சந்தோஷமாக, திருப்தியாக உங்கள் வாழ்க்கையின் கடைசி நாட்களை நீங்கள் கழிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனோடு ஒரு உறவை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுது இந்த உலக யாத்திரையை முடிக்கும்போது பரலோகத்தின் வாரிசாவீர்கள். அங்கே முதிர் வயதானவர்கள் இல்லை. நீங்கள் வயதான காலத்தில் மரித்தாலும் பரலோகத்திலே எல்லோரும் ஒரே மாதிரியாகத்தான் இருப்போம். தேவதூதர்களைப் போல இருப்போம். தேவன் அருளுகிற மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொண்டு அங்கே பசியோ பிணியோ இல்லாத, பாடுகளோ கண்ணீரோ இல்லாத அவருடைய ராஜ்யத்தில் யுக யுகமாய் தலைமுறை தலைமுறையாய் வாழப்போகிறோம். வயதான காலத்திலே சோர்ந்து போய்விடாமல் தேவன் அருளும் மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவரோடு ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொண்டு, ஆண்டவரே, என்னுடைய முதிர் வயதில் என்னை தள்ளிவிட்டுடாதீங்க, என்னுடைய பலகீனத்திலே நான் தேவனை தூஷித்து விடாமல் உம்மையே நோக்கி பார்க்க எனக்கு உதவி செய்யுங்க ராஜா என்று ஜெபியுங்கள். தேவன் உங்களுக்கு ஆதரவாயிருப்பார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, உம்முடைய இந்த வார்த்தைகளை கேட்டு கலக்கத்திலே இருந்து கொண்டிருந்த, வயதான நிலையில இருக்கிற, பலகீனத்தோடு இருக்கிற எங்கள் தாயையும் தந்தையையும் தாத்தாக்களையும் பாட்டிகளையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. இந்த வயதான காலத்திலே அவர்களுக்கு ஏற்படுகிற அந்த சரீர பலவீனங்களினாலே மனோரீதியாய் சோர்ந்து போய் படுக்கையில் இருக்கிற நிலையில இருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்கப்பா. உம்முடைய கரங்களை நீட்டி அவர்களை தொடுங்க ராஜா. கையில் ஏந்துகிறவர் நீரே என்று, காக்கிறவர் நீரே என்று, கைவிடாமல் ரட்சிக்கிற தேவன் நீரே என்று அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக அவர்கள் வேதனையிலிருந்து அவர்களை விடுவித்து ராஜா, அவர்கள் பலவீனங்களிலிருந்து அவர்களை விடுவித்து அப்பா, இந்த வயதான காலத்திலும் அவர்கள் எழும்பி பிரகாசிக்கும்படியாக அவர்களின் அனுபவ ஞானத்தினாலே ஆண்டவரே உம்முடைய காரியங்களை தங்களுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அவர்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாக ஒவ்வொரு தாயும் தகப்பனையும் ஒவ்வொரு வயதானவர்களையும் ஆண்டவரே இந்த வேளையில உம்முடைய வல்லவினால அபிஷேகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். வயதானவர்கள் இருக்கிற வீடுகளிலே இருக்கிற அவர்களின் பிள்ளைகள், குமாரர்கள், குமாரத்திகள் தங்கள் தாய் தகப்பனை அன்பாய் பார்த்து கொள்ளும்படியாக, அவர்களை அரவணைக்கும்படியாக, அவர்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும்படியாக அவர்களின் இருதயத்திலே உம்முடைய அன்பை ஊற்றுங்கப்பா. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய எங்கள் தாய் தகப்பன்மாரை நாங்கள் கௌரவப்படுத்தும்படியாக அவர்களுடைய முதிர் வயதான நிலையில் அவர்களை நாங்கள் அலட்சியப்படுத்தாமல் உம்முடைய அன்பை கொண்டு அவர்களை ஆதரிக்கும்படியாக ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க ராஜா. இந்த வேளையிலும் கூட பக்கவாதத்தினாலே படுக்கையிலே படுத்து கிடக்கிற, எழ முடியாமல் இருக்கிறேனே என்ற கலக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு நபரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே குணப்படுத்துகிறேன் அப்பா. உமக்கு சித்தமானால் அவர்கள் வேலையை தாங்களே செய்து கொள்ளுகிற அளவுக்கு அவர்களை எழுப்புங்க ராஜா. அநேக விதமான ஆரோக்கிய குறைவுகளினாலே சரியான ஆகாரம் இல்லாமல் மருந்து வாங்கக்கூட கஷ்டப்படுகிறவர்களுக்காக ஆண்டவரே குறிப்பாக உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம் ஐயா. சொஸ்தப்படுத்துகிற கர்த்தர் நானே என்று சொன்னீரே. முதிர் வயதான காலத்தில் இருக்கிற பலவீனங்களிலிருந்து இந்த தாய்மாரை, தகப்பன்மாரை, இந்த தாத்தாக்களை, பாட்டிகளை குணப்படுத்துங்க ராஜா. முதிர் வயதில் உள்ளவர்களை கர்த்தாவை ஏந்துகிறவர் நீர் என்று, சுமக்கிறவர் நீர் என்று, கைவிடாத ஜீவனுள்ள ஒரே தேவன் நீர் என்பதை ஆண்டவரே இவர்கள் விசுவாசிப்பதற்கு நீர் கிருபை செய்யுங்க. நான் அறிந்திருக்கிற தேவன் என்னை கைவிட மாட்டார், என் தேவைகளை எல்லாம் சந்திப்பார், அவரே எனக்கு துணையாயிருக்கிறார் என்ற தைரியத்தை இந்த நிகழ்ச்சியை பார்த்து இந்த பிரார்த்தனையிலே ஒருமனப்பட்டிருக்கிற
ஒவ்வொருவருக்கும் நீர் அருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஹalleluya. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஒவ்வொரு நாள் காலையும் தேவனுடைய புதிரான கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு சுருக்கமான வசன தியானத்தை அனுதின தியானம் என்னும் நிகழ்ச்சியாக நாங்கள் கொடுத்து கொண்டு வருகிறோம். டாக்டர் ஜெயபால் தமிழ் என்னும் யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு நாளும் காலையில 7 மணிக்கு வருகிற இந்த நிகழ்ச்சியை, இது யூடியூப்ல இருக்கிறதுனால உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது தேவ பிள்ளைகள் நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, ஒவ்வொரு நாள் காலை 7 மணிக்கும் அனுதின தியானம் டாக்டர் ஜெயபால் தமிழ் யூடியூப் சேனல்ல உங்களுக்காக பாருங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம். கலங்காதீங்க, தேவன் நமக்கு துணை இருக்கிறார். ஒரே வாழ்க்கை நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அந்த வாழ்க்கையை பரிபூர்ணமாக நாம் வாழலாம். ஒருவேளை சில ஆரோக்கிய குறைவுகள் இருந்தாலும், பலகீனமான நிலையில் இருந்தாலும், படுக்கையிலே ஒருவேளை படுத்திருந்தாலும் கூட இன்னும் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார் என்பதை, அவரே நம்மை சுமக்கிறார் என்பதை, அவரே நம்முடைய கண்ணீரை துடைக்கிறார் என்பதை நீங்க விசுவாசத்தோட நம்புங்க. உங்கள் பிள்ளைகள் மூலமாக தேவன் தம்முடைய அன்பை உங்களிடத்தில் காட்டக்கூடும். அல்லது தேவனுடைய அன்பை பெற்றுக்கொண்ட இன்னொருவர் மூலமாக தேவன் உங்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக தேவன் கிரியைகளை செய்யக்கூடும். இந்த உலகத்திலே யார் நம்மை ஆதரித்தாலும், யார் நம்மை ஆதரிக்காவிட்டாலும், நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய கரத்தில் இருக்கிறது என்று விசுவாசித்து அவருடைய கிருபைக்காக விண்ணப்போம் என்றால் ஆண்டவர் கட்டாயம் நமக்கு உதவி செய்வார். உங்களுக்காக நாங்களும் தேவனுடைய சன்னதியில் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், உங்கள் பெயர், வயது, உங்கள் வியாதியை குறித்து தயவு செய்து எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். எங்கள் ஜெப வீரர்கள் தயாராக இருக்கிறார்கள். நீங்கள் போனில் தெரியப்படுத்துகிற காரியங்களை எழுதி எனக்கு அனுப்பி வைப்பார்கள். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களுக்காய் ஜெபிக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபிங்க, தைரியமா இருங்க. ஆண்டவர் உதவி செய்வார். பாரத்தோடு செய்யப்படுகிற இந்த ஊழியத்தில் நீங்களும் பங்கெடுக்க விரும்பினால், தேவன் உங்கள் இருதயத்தில் ஏவினால் உங்கள் நன்கொடைகளை, காணிக்கைகளை அனுப்பி வைத்து நீங்களும் இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். முதிர் வயதில் இருக்கீங்களா? ஆரோக்கிய குறைவால பாடுபடுறீங்களா? ஆதரிக்க யாருமே இல்லையேன்னு சொல்லி மனதளவுல ரொம்ப சோர்ந்து போன நிலையில இருக்கீங்களா? கண்ணீர் விட்டு உங்களுடைய வயதான காலத்தை கடத்திக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க, மனிதர்கள் எல்லாரும் கைவிட்டாலும் கூட கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் என்கிற சத்தியத்தை, முதிர் வயதான நிலையிலே உன்னை ஏந்துகிறவர் நானே என்கிற தேவனுடைய வார்த்தையை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. என்னை சார்ந்து நிற்கிறவர்களே, அவர்களின் பரிபூர்ண வயசு வரை நான் காத்துக்கொள்வேன் என்கிற அவருடைய வாக்கையும் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பலவீனத்திலே நம்மை விடுவிக்கக்கூடியவர். வயதான காலத்திலும் நீங்கள் ஒளிரும்படியாக தேவன் உங்களுக்குள்ளே ஒரு உறுதியை கொடுத்து, அவர் உங்களை உங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் ஆசீர்வாதமாக வைப்பார். எனவே ஜெபத்தின் மூலமாகவோ அல்லது நீங்கள் பெற்ற உங்கள் அனுபவங்களின் மூலமாகவோ உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருங்கள். நீங்கள் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பது, அவரிடத்தில் ஐக்கியத்தோடு இருப்பது, அவர் சந்நிதியிலே ஜெபிப்பது, உங்களுடைய கஷ்டத்திலே நஷ்டத்திலே உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன் உங்களை ஆதரிப்பார் என்கிற உறுதியோடு இருப்பது எவ்வளவோ நல்லது. அப்படிப்பட்ட கிருபையை நீங்கள் பெற்று ஆதரிக்கப்படுவீர்களாக. தேவனுக்கு சித்தமானால் மறுபடியும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக. உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் எழுத வேண்டிய முகவரி ஜெயபால் ஃபவுண்டேஷன்ஸ், இலக்கம் 29, நியூ காலனி ரோட், வேளச்சேரி, சென்னை 6,42,00,000.